வெல்கம் டு மீனாஸ் ஹோம்மேட் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் இட்லி பொடி. இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. இது உலக்குன்னு சொல்லுவாங்க. இது 1 கப்பு 100 கிராம் இருக்கும். மிளகா ஒரு 20 எடுத்துக்கோங்க. உப்பு அதுக்கு தேவையான அளவு. பெருங்காயத்தூள் ஒரு 3 டீஸ்பூன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா பொன் முருகலாக வர வரைக்கும் உளுந்தை நம்ம நல்லா வறுக்கணும். பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ பெருங்காயத்தூளை ஒரு வதக்கிடலாம், ஒரு ஃப்ரை பண்ணிடலாம். அதே பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை வறுத்தரலாம். கருவேப்பிலையும் அதே மாதிரி முறுமுறுன்னு வர வரைக்கும் கருவேப்பிலையை வறுக்கணும். என்கிட்ட கொஞ்சம் தான் கருவேப்பிலை இருந்தது, அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் வாசனைக்காக இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வரமிளகாய் 20 அதே இதில் போட்டு நல்லா வறுத்துருங்க. வரமிளகா கருகாமல் அதுக்கு முன்னாடி இறக்கிடணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கணுன்னா போதும். ஒரு ஸ்மோக்கிங் ஸ்மெல் வந்ததும் நம்ம அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ உப்பை போட்டு வறுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் உப்பை வறுத்துட்டு அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே நல்லா வறுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். நல்லா ஆற வச்சுருங்க. இதை அரை மணி நேரம் கழித்து இதை அரைச்சிடலாம். இதை பெருவருக்கியாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பெருவருக்கியாக அரைக்கணும். ஆனால் என்னோடய மிளகா ரொம்ப காரமாக போயிடுச்சு. அதனால் நான் மறுபடியும் 1 கப்பு உளுந்த பருப்பும் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி இதே மாதிரி மெத்தடில் செய்ய போகிறேன். ஆட் பண்ண போகிறேன். இதை வறுத்துட்டு அரைச்சிட்டு அதில் மிங்கிள் பண்ண போகிறேன். இதை நானும் ஃபஸ்ட் டைம் பொடி செய்கிறேன் எங்கள் அம்மாவை கேட்டு. ஆனால் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம பொடி தோசை செஞ்சிடலாம். இதில் லைட்டாக 1 ஸ்பூன் எடுத்து நல்லா லைட்டாக தூவி விட்டுருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லைட்டாக தூவி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடி தோசை எல்லாம். எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக அதை பரப்புனாப்பில் கரண்டி வச்சு லைட்டாக அந்த பொடியெல்லாம் பரப்பி விடுங்க தோசையில். லைட்டாக அப்படி பரப்பி விடணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளியராக, நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.